ஹாய் மக்களே, வெல்கம் டு பிரியாஸ் லைஃப் ஸ்டைல் விலாக். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நான் என்னோடய பாப்பா தம்பி எல்லோரும் என்னென்ன பண்ணுறோன்றது தான். இப்போ 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்ததாக 2 பேரையும் குளிப்பாட்டி விட்டுட்டு நம்ம வந்துட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்க போகிறோம். குடிக்கிறது வீடியோ எடுக்கலை. அடுத்ததாக வந்துட்டு இப்போ டீ வச்சிட்ருக்கேன். டீ வச்சு குடித்தா தான் வேலையே அடுத்து ஸ்டார்ட் ஆகும் எனக்கு. பாப்பாவுக்கு ஒரு டம்ளர் பால், எனக்கு ஒரு டம்ளர் டீயும் வச்சுருக்கேன். அப்புறம் நான் இன்றைக்கி வந்துட்டு முருங்கைக்காய் குழம்பும் காலிஃப்ளவர் சில்லியும் ஃப்ரை பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் சில்லிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலிஃப்ளவரை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அடுத்ததாக இப்போது குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றி லைட்டாக கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு ஒரு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வணங்கிரும். அப்புறமா லைட்டாக அதிலே மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக அந்த பச்சை வாசனை போனோன்னையும் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காயும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே புளித்தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட சூடான குழம்பு ரெடி. முருங்கைக்காய் குழம்பு ரெடி, சாப்பிட்லாம். அடுத்ததாக காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணிட்டேன். விலாகை எடுக்கலை. வாங்க சாப்பிடலாம். குட் நைட், டேக் கேர், பாய்.